மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ்ல தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நாட்டோட மன்னர் இந்த மாதிரி என் அரண்மனை கதவை யார் தன்னோட கையால திறக்கிறாங்களோ அவங்களுக்கு என் நாட்டோட பாதி இடத்த கொடுத்துருவேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. பட் கதவை நீங்க திறக்கலைன்னா உங்க 2 கையும் வெட்டி எடுத்துருவேன் அப்படின்னு அறிவிக்க வைக்கிறாரு. அங்கிருந்த யாருமே இந்த போட்டிக்கு முன் வரல, ஒரு இளைஞனை தவிர. அவன் சரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அங்கே இருக்கிறவங்களாம் போனேன்னா உன் கை போயிடும், பரவாயில்லையா அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இப்போ நான் போய் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னா இந்த நாட்டோட பாதி இடம் எனக்கு கிடைக்கும். சப்போஸ் நான் தோத்துட்டேன்னா என் கை மட்டும்தானே போவோம், என் உயிர் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த போட்டிக்குள்ளே போகிறான். போய் கதவை திறக்கிறான். கதவு ஈஸியாக ஓப்பன் ஆகிடுது. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது ஈஸியாக கதவு திறந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த மன்னர் சொன்னார், இங்கே இருக்கிறவங்களே நான் தன்னம்பிக்கையான ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், அதுக்காக தான் இந்த போட்டியை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பாதி இடமும் கொடுத்துட்றாரு, தன்னம்பிக்கையான ஒரு மனிதனையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளோட லைஃப்லையும் இதை பண்ணால் நம்ம தோற்றுருமோ அப்படின்ற ஒரு பயத்திலே நிறைய வாய்ப்பை ட்ரை பண்ணாமலே விட்டுருவோம். தோத்தா என்னங்க, அதை கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். உங்ககிட்ட இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் அரவிந்த். டடா.